அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த் குமார். இந்த மார்கழி மாசம் நான் ஒரு சின்ன ஆன்மீக யாத்திரையில இருக்கேன். அந்த வரிசையில இப்ப நான் வந்திருக்கிற ஊர் திருச்சியில இப்ப நான் உறையூரை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். உறையூர் என்பது ஆதியிலே சோழ மன்னர்கள் இதை தலைமை நகரமாக கொண்டு ஆட்சி செய்திருக்கிறார்கள். இதற்கு சங்க இலக்கியத்துல கோழியூர் என்றும் கோழியகம் என்றும் வெவ்வேறு பெயர்களும் இருந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதிலும் குறிப்பாக இந்த வெக்காளியம்மன் கோயில் என்பது சோழ மன்னனான பெருங்கள்ளி வளவனால் கட்டப்பட்ட கண்ணகி கோயில் என்றே சொல்லப்படுகிறது. ஏன்னா சிலப்பதிகாரம் தெளிவாக குறிப்பிடுகிறது, இந்த பெருங்கள்ளி வளவன் உறையூரிலே நங்கைக்கு கோட்டம் அமைத்து நாளும் விழா எடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது இங்க இருக்கக்கூடிய காளி சாட்சாத் கண்ணகையினுடைய வடிவமாகத்தான் நம்மளுடைய கண்ணுக்கு தெரிகிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காளியை பத்தி எல்லாருக்கும் தெரியும். இந்த அம்மா வெட்ட வெளியே தன்னுடைய கூரையாக ஏற்றவங்க. மழை அடிச்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, அது எல்லாமே இந்த தேவி மேலதான் விழும். பரம கருணை தெய்வமான இந்த வெக்காளியம்மனுடைய தரிசனம் என்பது நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான நன்மையும் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அம்பிகையை பார்க்கும் போதே நம்ம மன சஞ்சலங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போன மாதிரியே இருக்கும். இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இந்த திருக்கோயிலுக்குள்ள விதானத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய சித்திரங்களை தான் நீங்க பாக்குறீங்க. அவ்வளவு அழகா, அவ்வளவு தத்ரூபமாக இருக்கிறது இந்த சித்திரங்கள் எல்லாம். கருணையே வடிவமான வெக்காளியம்மனை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. அவ்வளவு பரவசமான ஒரு வடிவம். குறிப்பா வெட்ட வெளியில இருக்கிற அந்த அம்பாளை பார்க்கும்போது நிஜமாவே நமக்கு மனசு இருக்குது. இப்ப நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, இதுதான் கருவறையினுடைய பின்பகுதி. அங்க சிகப்பு கலர்ல ஒரு திரைச்சீலை மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க. அதுக்கு பின்னாடிதான் பரம கருணை தெய்வமான அன்னை வெக்காளியம்மன் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாள்.